Hi guys, welcome. நான் உங்க ஸ்ருதி மேம். So நம்ம Xylem State Tamil channelல question of the day series பார்த்துட்டு இருக்கோம். அதுல நிறைய important questionலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். So அப்படி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா N2 molecular orbital theory தான் நம்ம பார்க்க போறோம். கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பேஸ் பண்ணிருக்கிற क्वेश्चंस கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க, கரெக்டா? சோ ஈஸியா क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் மூவ் டு தி क्वेश्चन गाइस. ஓகே, சோ இப்போ क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி அகைன் ஒன் ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ். சோ யாரெல்லாம் உங்களோட சர்க்கிள்ல நீட் படிக்கிறாங்களோ ரிப்பீட்டர்ஸ் ஆர் எல்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ்க்கு சோ Xylem is offering an offer. So அந்த ஆஃபர் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 13,649 price. This is for online live classes. Even அதுல recorded sessionsமே உங்களுக்கு இருக்கும். Okay, and then this is an information for the class 12 standard state board as well as a CBSE students. So again Xylem is giving an offer like after discount பாத்தீங்கன்னா 11,899. This is completely an online classes with the recorded sessions and then உங்களுக்கு question discussions எல்லாமே இருக்கும். And this is for the fast track batch. Okay, so in the fast track batch யாருக்கு அப்படின்னா repeaters and then re-repeatersக்கு. So neat repeaters and then re-repeatersக்கு இதுல one dayல one lesson complete ஆகி faster move on ஆயிட்டே இருக்கும். Okay, so இதுவுமே again like discount after discount பாத்தீங்கன்னா 8,499 உங்களுக்கு price வரும். Okay guys, so யாரெல்லாம் உங்களோட சர்க்கிள்ல நீட் படிக்கிறாங்களோ சோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க and subscribe our channel. Okay, yes guys, so chemical bonding ல இருந்து நம்ம क्वेश्चனை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். one of the important question. See, இந்த molecular orbital theory ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. important question. It is similar to Aufbau principle தான் சொல்லணும். Aufbau principle எதுக்கு? அது வந்து ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிருக்கு. இப்போ நைட்ரஜன் ஆட்டம் சிங்கிள் நைட்ரஜன் இருக்கு, அதுக்கு நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா யூ வில் பி ஃபாலோயிங் த ஆஃபா பிரின்சிபல். இதுவே N2க்கு எழுதணும் அப்படின்னா அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன், அவ்வளவுதான். ஏன்னா N2 யாரு? மாலிக்யூல். அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். எழுதலாமா? ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் வந்து நைட்ரஜன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுவோம், அண்ட் தென் நைட்ரஜனுக்கு அடுத்து ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுவோம். நைட்ரஜன் வரைக்கும் ஒரு ஆர்டர், நைட்ரஜனுக்கு அடுத்து ஒரு ஆர்டர். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நைட்ரஜனோட ஆர்டரை பார்க்கலாம். ஓகே, இந்த நைட்ரஜனோட ஆர்டர் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஓகே, சிமிலர் டு ஆஃபா பிரின்சிபல். இட் இஸ் சிக்மா 1s. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிக்மா 1s ஓட எனர்ஜி கம்மியா இருக்கு. எதை விட? சிக்மா ஸ்டாரை விட. ஓகே, அப்போ சிக்மா ஸ்டார் 1s, அதுக்கடுத்து சிக்மா 2s and then சிக்மா ஸ்டார் 2s. சோ சிக்மா ஸ்டார் 2s அடுத்து யாரு வருவா? பை 2px. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பை 2px, சாரி நாட் பை 2px, பை 2py வரும். ஓகே, yes, it is pi 2py. இந்த pi 2py யும் pi 2pz பாத்தீங்கன்னா ஈக்குவல் எனர்ஜிஸ்ல இருக்கும். அப்படி எனர்ஜி ஈக்குவலா இருக்கறனால நம்ம ஈக்குவல் டு சைன் போட்டுருக்கோம். இதுக்கு அடுத்து யாரு வருவா? சோ இவங்களை விட யாருக்கு ஜாஸ்தி? சிக்மா 2pz, சாரி சிக்மா 2px. ஆக்சுவலி வந்து ஸ்டேட் போர்ட் புக்லயும் சிபிஎஸ்இ புக்லயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால ஸ்டேட் போர்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா Z இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸா எடுத்திருப்பாங்க, ஆனா இங்க நம்மளுக்கு X இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸா எடுத்திருக்காங்க. ஓகே, எஸ். அதுக்கு அடுத்து பாருங்க pi star 2py which is equal to pi star 2pz. ஓகே, and then அதை விட யாரு கிரேட்டரா இருப்பா? சிக்மா 2px. சோ சிக்மா ஸ்டார் 2px. அவ்வளவுதான். இந்த ஆர்டர் தெரிஞ்சிருச்சுனாலே மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில இருக்கிற 5 மார்க்ஸ் கம்பல்சரி ஷுவரா வாங்கிடலாம். ஓகே, வெரி சிம்பிள். இப்ப அதுக்கு அடுத்து நான் டோட்டலா N2 வந்துட்டாலே இந்த ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து எனக்கு என்ன ஒர்க்? நைட்ரஜன்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாக்குறேன். N2 ஒரு ஆட்டம்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 7 எலக்ட்ரான். டோட்டலா எத்தனை ஆட்டம் இருக்கு? 2 ஆட்டம் இருக்கு. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான்? 14 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 14 எலக்ட்ரான் நீங்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். வெரி வெரி சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, சோ எப்படி ஃபில் பண்ண போறோம்? சோ 1s மேக்ஸிமம் 1sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான். சிக்மா ஸ்டார்ல அகைன் 2 எலக்ட்ரான். சிக்மா 2sல
2 electron. Sigma star 2sல 2 electron. இப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நான் கொடுத்திருக்கேன் டோட்டல் பண்ணிடலாமா? 2 4 6 8. என்கிட்ட இருக்கிற 14 எலக்ட்ரான்ல நான் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? எதனால நான் இப்ப கவுண்ட் பண்ணனா, எப்பயுமே இந்த π2pyயும் π2pz வரும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் ரெண்டுத்தோட எனர்ஜி எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க ஹன்ஸ் ரூல் படிக்கும் போது உங்களுக்கு ஆர்பிட்டல் சோ இப்படி எழுதிருப்பீங்க. So you should not fill like this. You have to give one electron to each orbital, then only pairing happens. அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேர் பண்ணுவோம். அதே கேஸ் தான். ஏன்? பிகாஸ் இவங்களோட எனர்ஜி ஈக்குவலா இருக்கறனால நான் ஃபர்ஸ்ட் 9th எலக்ட்ரான் இங்க கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் 10th எலக்ட்ரானை கொடுத்துட்டேன். ஸ்டில் என்கிட்ட ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்? I am just filling directly as a 2 electron and then 2 electron. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நம்ம 12 electrons fill பண்ணியாச்சு. இது வரைக்கும் 8 10 and then இங்க நம்மளுக்கு 12. கரெக்டா? ரிமைனிங் 2 electrons இருக்கு. அவங்க யார்கிட்ட வரும்? sigma 2px கிட்ட வரும். சோ sigma 2px2 நம்ம எழுதியாச்சு. அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். ஓகே, சோ இதுதான் நம்மளோட N2 ஓட மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி गाइस. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டயகிராம நீங்க ஈஸியா டிரா பண்ணிடலாம். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. see இது ரெண்டுத்தையுமே ஒட்டுக்கா சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? KK ஷெல் சொல்லுவோம். கரெக்டா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஷெல்லோட நோட்டேஷன் என்னது? K ஷெல். சோ இங்க ரெண்டு இருக்கு, சிக்மா 1s and சிக்மா ஸ்டார் 1s. அதனால நம்ம KK ஷெல் சொல்றோம். அண்ட் ஸ்டார் இருக்கிறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we will be saying that as a anti bonding molecular orbital. அப்ப without star இருக்கிறது என்னது? bonding molecular orbital. ஓகே, கிளியரா உங்களுக்கு? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு இல்ல? ஓகே, இப்போ நம்ம ஆர்பிட்டல் டயக்ராம் வந்துடலாம். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஆர்பிட்டல் டயக்ராம்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு எனர்ஜி ஆக்சிஸ் டிரா பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த KK ஷெல்லுக்கு டிரா பண்ண வேண்டாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த 2s. ஓகே, பிகாஸ் KK ஷெல்லும் சரி இந்த 2s ஷெல்லும் சரி சிமிலர் தான். ஓகே, பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால நம்ம 2sல இருந்து டிரா பண்ணலாம். ஓகே, சோ இப்ப பாருங்க, இந்த சைடு ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அண்ட் தென் இந்த சைடு ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. கிளியரா? சோ இந்த சைடு ஒரு நைட்ரஜன், இந்த சைடு ஒரு நைட்ரஜன். நடுவுல யார் இருக்கா? N2 மாலிக்யூல் இருக்கு. ஓகே, நடுவுல இருக்கிறது யாரு? இட் இஸ் an N2 மாலிக்யூல். இப்போ நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. சோ இங்க நைட்ரஜன்ல 2s இருக்கு. கரெக்டா? ஓகே, வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? இட் இஸ் a 2s, ரைட்? இட் இஸ் a 2s2. அதே மாதிரி இந்த நைட்ரஜன் ஆட்டம்ல என்ன இருக்கும்? உங்களுக்கு இங்க ஒரு 2s2 இருக்குமா? ரைட்? சோ இப்போ இந்த ரெண்டு 2s2 சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் sigma 2p. ஓகே, சாரி, sigma 2s. ஓகே, சோ sigma 2s ஃபார்ம் பண்ண போகுது. சோ sigma 2x ஃபார்ம் பண்ணிடுமா? இது ரெண்டும் சேர்ந்து. அதுக்கு அடுத்து இங்க யார் ஃபார்ம் ஆவா? இங்க ஃபார்ம் ஆகுறது this is sigma star 2s. ஓகே, சோ வாட் இஸ் இட் கால்ட் as sigma star 2s. ஏன் அப்படின்னா இந்த சிக்மா ஸ்டார் 2s ஓட எனர்ஜி வந்து அட்டாமிக் ஆர்பிட்டலை விட ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? சோ அதனால இது வந்து ஆன்டி பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கும். வெரி சிம்பிள். நைட்ரஜன் ஆட்டம்ல சிங்கிள் நைட்ரஜன் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் உங்களுக்கு? திஸ் இஸ் 1s2 2s2 and then 2p3. சோ இப்ப இருக்கிற 2s2 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் KK நீங்க ஷெல் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இதே மாதிரிதான் கிடைக்கும். பட் 2 பதிலா அங்க 1 எழுதிருப்பீங்க. அதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இங்க இருந்து 1 எலக்ட்ரான் and then இங்க இருந்து 1 எலக்ட்ரான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆயிடும்? பேர் அப் ஆயிடும். பேரிங் ஆகி நம்மளுக்கு sigma 2s வந்தாச்சு. அடுத்து இங்க இருந்து 1 எலக்ட்ரான், இங்க இருந்து 1 எலக்ட்ரான். சோ அது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிரும்? sigma star 2s வந்தாச்சு. சோ அது முடிச்சாச்சா? அடுத்து யார் இருக்கான்னு பாருங்க. 2p3.
சோ இங்க எல்லாத்துக்குமே ஈக்குவல் எனர்ஜி, ரைட்டா? சோ 2p பாக்ஸ் போட்டாச்சு. So this is 2p3. So 1 electron, 2 electron, 3 electron. 1, 2, 3. This is 2p3. இப்ப என்ன ஆகும்? So first இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்திருக்கோம். அதுக்கு தான் இந்த ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, சி. சோ இப்ப நான் என்ன முடிச்சாச்சு? இது முடிச்சாச்சா? அதுக்கு அடுத்து யார் இருக்கா? pi 2py and then pi 2pz இருக்கு. அவ்வளவுதான். சி. So it is two boxes. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா pi 2py and this is pi 2pz. கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான். சோ ஃபர்ஸ்ட் 1 எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குது? இங்க இருந்து 1 எலக்ட்ரான், இங்க இருந்து 1 எலக்ட்ரான். அப்போ பேரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பேரிங் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாருங்க, சி. சோ இப்ப நான் இந்த ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து யார் இருக்கா? I have a sigma 2p x2, ரைட்? அப்போ அதை டிரா பண்ணுங்க. ஓகே, சி. நீங்க இந்த கான்ஃபிகரேஷனை ஒரு அவுட்லைனா வச்சுட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் பண்ணுங்க. ஓகே, சிக்மா 2s and then sigma star 2s. அதுக்கு அடுத்து எனக்கு pi 2py pi 2pz வரும். சோ அதனாலதான் நான் சிக்மா ஸ்டார் 2s அடுத்து pi 2py pi 2pz எழுதியிருக்கேன். சோ pi 2py pi 2pz அடுத்து யார் வருவாங்க? சோ who is coming? sigma 2px வருது, ரைட்டா? சோ sigma 2px வரும் நம்மளுக்கு. அப்ப இங்க இருந்து 1 எலக்ட்ரான், இங்க இருந்து 1 எலக்ட்ரான். அது ஃபில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இங்க மேல யார் இருப்பா? பாருங்க, அதுக்கு அடுத்து அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருக்கும். சி. சோ நான் சிக்மா 2px முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து பை ஸ்டார் and then பை ஸ்டார் இருக்கு. அடுத்து சிக்மா 2px இருக்கு. அது எல்லாமே எம்டியா தான் இருக்கும். பிகாஸ் நைட்ரஜன் கிட்ட இருக்கிற எல்லா 14 எலக்ட்ரானும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. கரெக்டா? அப்போ இது பாருங்க எப்படி இருக்கு நம்மளுக்கு. இட் இஸ் எம்டி. தட்ஸ் ஆல். ஓகே, இது நம்மளுக்கு எம்டியா இருக்கு. புரிஞ்சுதா guys? இதான் நம்மளோட மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. வெரி வெரி சிம்பிள். ஓகே, கொஞ்சம் டிரா பண்ணும்போது நீட்டா டிரா பண்ணிக்கோங்க. மேபி இந்த ஸ்பேஸ் கம்மி பண்ணிட்டு. சோ ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சாச்சு. அந்த ஆர்டரை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா you will get the answer. Okay, so ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். Okay, and this is an answer for you guys. நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? சோ எத்தனை எலக்ட்ரான் பாண்டிங்ல இருக்கு? மைனஸ் ஆன்டி பாண்டிங் டிவைடட் பை 2. கரெக்டா? NB மைனஸ் NA டிவைடட் பை 2. அதை வச்சு சால்வ் பண்ணணும். அண்ட் ஒன் ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சி, இதுல பாத்தீங்கன்னா சி some different color. Okay, நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்க O2 ஆர்டர் எழுதும் போது இந்த சிக்மா 2px மட்டும் இங்க வந்துரும். ஓகேவா? இது மட்டும் தான் சேஞ்சஸ். சிக்மா 2px எங்க வந்துரும்? நம்மளுக்கு சிக்மா ஸ்டார் 2sக்கு அடுத்து வரும். பேலன்ஸ் இருக்கெல்லாம் அப்படியே ஃபாலோ ஆகும். ஓகே, அது ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கு ஃப்ரம் O2ல இருந்து. O2க்குனாலும் அதே ஆர்டர் தான், F2க்குனாலும் அதே ஆர்டர் தான். ஓகே, சோ இதான் நம்மளோட மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி N2க்கு क्वेश्चन. ஓகே, சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த क्वेश्चனை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் தி டேல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.